சரிப்பா. கருப்பசாமி மறுபடியும் பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம். சரிப்பா. கருப்பசாமி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கா, அதனால வசூலும் வாங்க மாட்டேது. வேலையும் கண்ணுக்கு காட்டுற மாதிரி காட்டுறதோட சரி, கைக்கு வர மாட்டேது. அதுதான் நானும் சொன்னேன், கைக்கு வர மாட்டேது. அதனால நான் கருப்பசாமி உனக்கு வந்து இப்போ செய்யற வேலை செஞ்சுட்டு ஆடி 3 வரட்டும், அதெல்லாம் எதுவும் வராது. நான் வந்து சொல்லி ஆரம்பிச்ச வேலை கடைசி பால் காய்ச்ச முடிய வரைக்கும் எந்த சிக்கல் இல்லாம கருப்பை நான் முடிச்சு கொடுத்துறேன்ப்பா. சரியா? அதுல எந்த மாற்றம் வராது. கிட்டவா, இன்னமும் உனக்கு நிக்க நேரம் இல்லாம இருக்கணும். ஒரே ஒரு கட்டடத்துல மட்டும் ஏமாத்திட்டு இருக்கேன், அப்படித்தானே? கணக்கு போட்டு உனக்கு நான் அமைச்சு தரணும். அதை ரெண்டையும் கணக்கு போட்டு உனக்கு கருப்பசாமி வாங்கி கொடுத்துறேன். அதை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. ஆடி 5 வரக்கட்டும், அதுக்குள்ள நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். வெள்ளிக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. மாலையை மட்டும் வாங்கிட்டு வா. கருப்பசாமி மறுபடியும் ஸ்ரீரங்கம்பாளையம் போயிடுச்சுப்பா. ஸ்ரீரங்கம்பாளையம் யாரா? ஸ்ரீரங்கம்பாளையம். நீயே ஸ்ரீரங்கம்பாளையமாப்பா? அப்ப நீ உட்காரு, கூப்பிடுறேன். இன்னும் 2 ஆள் எங்க பாக்கி? இந்தப்பா. இன்னையிலிருந்து மயானத்திலேயே போய் பிரியாணி சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் வராமல் கருப்பசாமி காப்பாற்றினா போதும்ல. அவனுக்கு வந்து உடல் நலம் சரியில்லை, அதனால புதுசாக இத்தனை நாளாக இல்லாமல் இன்னைக்கு புதுசாக அப்படி ஆயிடுச்சு. அதனால உன்னோட பயம். நான் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். போய் காலையில் வந்துட்டு வாப்பா, ஓடு. சரிப்பா. முந்தானி எப்படிப்பா? நீ கேட்டதோட கருப்பசாமி 4 பேர்த்துக்கு ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு உடம்பு தொந்தரவு இல்லாமல் எல்லாரும் போல நிம்மதியாக கருப்பசாமி வாழ வச்சு கொடுத்து நாளைக்கு வெடியும் பொழுதே உனக்கு 4 பேர்த்துக்கு சரியாயிடும். இதை கொண்டுட்டு போய் நடவாசப்படியில் கட்டிடு. கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி சோமனூர் வச்சுப்பா. சோமனூர். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோமானே, அதனால இப்போ வந்து சரி, இப்போ மறுபடியும் மெடிசன் சேர்த்து சாப்பிட்றியா? அதனால இப்போ குறைக்கணும். அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தொந்தரவு பண்ணுது. இப்போ உடம்பு நம்ம தள்ளாகுது. போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு உடம்பு தொந்தரவு சரி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உடம்பு தொந்தரவு சரியாயிரும். என் திருவிழா வர்றதுக்குள்ளே உனக்கு வந்து உடம்பு தொந்தரவு முழுசு சரி பண்ணி, அதே மாதிரி செல்ஃபோன் கடை, அந்த செல்ஃபோன் கடையிலையும் உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து, ஒரு பேங்கில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? இருக்கு இல்லையா? அதையும் நான் உனக்கு சரி பண்ணி தருவேன். அதனால் எந்த வித சிக்கல் இல்லாமல் நான் கருப்பசாமி தொழிலும் ஓட்டி கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. அப்படி இருந்தால் போதும்ல. இந்தா ஒன்றை கடையில் வச்சுக்க, 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. உனக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பொருளுக்கு உண்டான பதில் கருப்பேன்னு சொல்கிறேன். கூடயே வரம்பப்பா. நிப்பாட்டி பிள்ளை அதுக்கு தப்ப கொடுத்துட்டேன். கூடயே வரம்பப்பா. மறுபடியும் பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் யாருப்பா? பெருமாநல்லூர். எனக்கு வந்து கேஸ் பிரச்சனைக்கு ஃபோனும் எடுக்க மாட்டேன்னா பதிலும் சொல்ல மாட்டேன், அப்படியே இல்லையாப்பா? அதனால் உனக்கு அதுக்கு சீக்கிரமாக எடுத்து கொடுத்து கடனை கட்டி அதுக்குண்டான வழிமுறைச்சி அமைத்து கொடுத்துடலாம்னு நம்மளும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். அதுக்கு பதில் வர மாட்டேங்குது. உனக்கு எந்த வித சிக்கல் இல்லாமல் நான் கருப்பசாமி கூட இருந்து உனக்கு நல்லபடியாக அந்த கேஸ் பிரச்சனை அடுத்த 1 வாரத்துக்குள்ளே உனக்கு அவன் எடுத்து கரெக்டான பதிலும் சொல்லணும். உனக்கு நீ கேட்டது போல் சிக்கல் இல்லாமல் உனக்கு சீக்கிரம் முடிச்சும் கொடுக்கணும். அப்படித்தானே? இந்தா நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து உனக்கு நல்லபடியாக ஆளும் அமைச்சு கொடுத்துட்றேன். அடுத்து இப்போ ஆளும் அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டு போய் கம்பெனியில் வச்சுக்க. ஆளும் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நினச்ச நேரத்தில் நினச்ச மாதிரி சிறப்பாக உனக்கு வளகாப்புக்கு உண்டான வழி நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமா? கூட வரம்போ. தாராளமாக போட்டுக்கோ, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இருக்கிற வீட்டிலேயே பிரச்சனை கிடையாது. மகனாக ஒரு முடிவு பண்ணி இப்போ வேற பக்கம் மாறினா சரியாக வந்துடும். அது எப்படி சரியாக வரும்? நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்து கடனை கொடுத்து வேணுங்கிற வரைக்கும் ஆட வரைக்கும் ஆடி நம்ம வீட்டுக்கும் தெரியாமல் எல்லா பக்கம் கடன் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுட்டான் ஓ கணவர் வந்தோம்ல. அப்படி இருக்கும்போது இடத்த மாற்றினா மட்டும் எப்படி சரியாக வரும்? அதனால தான் நான் கருப்பசாமி ஏங்காலடி வந்து விழுந்ததுனால ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்டு நல்லபடியாக மகளை கரை சேர்த்தி விட்டு இப்போ ஒரு தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். அதனால் கரெக்டாக
நான் சொன்ன பிரகாரம் நான் வழி நடத்தணும்னா அதிலிருந்து தப்பிக்க வச்சு கேஸ்லையும் ஜெயிக்க வச்சு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் வீடு மாற்றுறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, முடிவும் பண்ணிட்டேன். வீடும் பால் காய்ச்ச போகிறோம். அப்படி இருக்கும்போது நான் கருப்பசாமி அந்த இடத்துல சிக்கல் இல்லாமல் அமைச்சு தரம்போ. என்னை கேட்காம அடுத்து புதுசாக அந்த வேலையும் பண்ணக்கூடாது. சரியா? கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததுல எந்த ஊருப்பா? ஆமாப்பா. எந்த ஊரு? ஆமா. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி யாரா? கோபி குறி 1 குறி 2 குறி 3. கருப்பசாமி மறுபடி கொடிவேரி வச்சுப்பா. கொடிவேரி யாரா? வாரிசு வேணும்னு கேட்டது. வாரிசு அப்படியாப்பா? மஞ்சளும் வேப்பங்கொத்தும் கொடுத்தேன். அதை கரெக்டாக பயன்படுத்துகிறோமா? நான் போய் வழக்காடி பார்த்தேன், அதை சும்மா போட்டு வச்சுருக்கேன். உனக்கு தெரியலனா கேட்டுட்டு போகணும். அப்படி இல்லைன்னா நீ இருந்து வெயிட் பண்ணி பார்த்துருக்கணும். இவ்வளோ வருஷமாக அலைஞ்சு தெரிஞ்சு வாரிசு இல்லை. அப்போ அதை கொடுத்தா ஒழுக்கமாக கரெக்டாக பயன்படுத்தணுமா இல்லையா? அப்படி இல்லைன்னா இருக்கிறவங்ககிட்ட கேட்டு போகணும்ல. நீ வாக்கில் கொண்டு போட்டீங்கன்னா அப்போ என் பேர் பொய் ஆகிறதா? அதனால் நீ என்ன பண்ணுற? வர்ற வியாழக்கிழமைக்கு மீண்டும் மஞ்சளும் வேப்பங்கத்தும் கொண்டுட்டு வர. ஒரே ஒரு மன்னிப்பு தான் கொடுப்பேன். அப்புறம் அதுக்கப்புறம் அதையும் அப்படி போட்டீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. கிட்டா இதை குடிக்கணும். இந்தப்பா ஒரு மன்னிப்பு தெரியாமல் விட்டதுனால விட்டுட்டேன். வியாழக்கிழமை கொண்டுட்டு வா. அப்புறம் எப்படி வாரிசு கொடுக்கறது? கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா கரெக்டாக கருப்பசாமி தை 30 முடியறதுக்குள்ளேயே உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? இந்தா ஆளுக்கு ஒன்று தோளோட சாப்பிட்றணும். வர வியாழக்கிழமை எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டு வந்துடணும். நீ எதிர்பார்த்ததோட கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக தொழிலும் அமைச்சு வருமானத்தையும் கொடுத்து எல்லாரும் போல கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. உடைய வரம்பு. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் எப்படியாவது கருப்பசாமி நான் உனக்கு என்னப்பா பண்ணி தரணும்? பயனை விட்டுரு. அதனால கடன் ஆனதுக்கு காரணம் மாறு. அதுக்குத்தான். அதனால அவனை சரி பண்ணணும். அதுக்குத்தான் நான் ஓடி போய் பார்த்தேன். நான் உனக்கு கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கை அறவயிறு கஞ்சி குடிக்கலாம்னு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அதை கரெக்டாக பயன்படுத்திக்க தெரியாமல் கடன் நம்மளா பண்ணிட்டோம். அதானே? அதனால தான் உன்னை கேட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு. அதனால பயன் ஒரு பிரச்சனையே கிடையாது. அதனால அவனையும் சரி பண்ணி கொடுத்து கடனையும் கட்டி உன் கஷ்டத்தை நீக்கி கொடுத்தா போதுமா? எனக்கு மல்லிகைப்பூல ஒரு மாலை வேணும். எப்போ கொண்டாந்து கொடுப்ப? எனக்கு வெள்ளிக்கிழமை கொண்டு வாப்பா. சரியா? நீ கேட்டதோட கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு கடனுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். சரியா? எப்போ கொண்டுட்டு போய் கடன் அடைக்கிற அப்படி இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே போய் கொடு. சரியா? சீக்கிரமாக கடனை கட்டுற மாதிரி உனக்கு ரூபாய் கொடுத்துறேன். கூட வரம்போம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. அப்படியாப்பா? மருத்துவம் அப்படின்னா உடல்நலம் சரியில்லை. யாருக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்ற? சரி போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. விடு. அதே போல கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் மருத்துவ செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தில் இப்போ அமைதி இல்லாமல் இருக்குது. வேணுங்கிறது எல்லாமே இருந்தாலும் ஆனால் நம்ம நினச்ச நேரத்துக்கு எதுவுமே நடக்க மாட்டேது. என்ன நடக்கலை? அதனால நீ சொல்லுப்ப என்ன நடக்கலை? அதுதான் அதில் இருக்கிற குழப்பமே தீர மாட்டேது. அதனால கருப்பசாமி சரியாக வர்ற மாதிரி வர்றது அமைய மாட்டேது. அதனால இப்போ கனி மட்டும் கொடுத்து விடுறேன். சரியா? அதனால நீ எனக்கு என்ன பண்ணுற அப்படின்னா எனக்கு ஆமாப்பா தும்பத்தலையில் ஒரு மாலையும் துளசியில் ஒரு மாலையும் ரோஜாப்பூவில் ஒரு மாலையும் வர்ற வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு கொண்டுட்டு வா. சரியா? அதுக்கு உண்டான தீர்ப்பு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறது. இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். கிட்டவா. உடம்பு தொந்தரவை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி நிம்மதியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன்ப்பா. இதை மட்டும் அதில் விளக்கு போடும். சரியா? இந்த இதில் புழிஞ்சு விட்டுட்டு
இதில் நெய் விளக்கு போடு. சீக்கிரமாக வந்து உனக்கு அட்வான்ஸ் 1 வாரத்துலேயே கொடுத்துருவேன். கூடயே வரம்பப்பா. எனக்கு லோன் சொல்லி வச்ச இடத்துல லோன் அமையணும். யாராமானே லோன் அமையணும் சொல்லி வச்ச இடத்துல லோன் அமையல. எல்லா பேப்பரும் வாங்கிட்டான், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டான். ஆனால் கடைசியில் எந்த பதிலும் வரல. வந்துச்சா? வரல. அதனால கூப்பிடலை. அதனால இருக்கிறவங்க பெரும் டார்ச்சர் இருக்கு இல்லையா? அந்த டார்ச்சர் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியா படிப்படியாக உனக்கு மாற்றி கொடுத்து, நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல உனக்கு இந்த இப்போ கடைசி பேங்க் இது ஒன்றுதான். அந்த முயற்சி தானே. அந்த முயற்சியில் உனக்கு எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் வாங்கி கொடுத்தேன். சரியா? கிட்டவா. அதே மாதிரி மகனுக்கு வந்து அவனையும் எப்படியா திருத்தி கொடுக்கணும். அதனால குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கு. ஆடி 1 இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஆடி 7ஆம் தேதிக்கு மேலே குடும்பத்தில் சந்தோஷம் பிரியமா நல்லபடியாக உனக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. சரியா? கூடயே வரம்பப்பா. இந்தா 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளி. நாங்கள் இருப்போம். கூடயே வரம்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்ததுல லேண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, ஜாதில முஸ்லீம். அதனால நம்மளும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். அந்த முயற்சி பண்ணதையும் கருப்பசாமி வந்து ஆமாப்பா முயற்சி பண்ணதுல எந்த வித சிக்கல் இல்லாமல் இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. ஆனால் எந்த முயற்சி எடுத்தாலும் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கிறது இல்லை. அப்படித்தானே? அதனால கருப்பசாமி என்ன பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா, நாளைக்கு ஒரு நாள் விட்டுரு, நாளை மறுநாள் என்ன வந்து பார். எனக்கு மாலை ஒரு மாலை உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு மனமுள்ள மாலை போட்டுடணும். சரியா? அப்போ எத்தனை மணிக்கு வரணும்? 8 மணிக்கு வந்த போதும் வந்துடு. நீ கேட்டது போல கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதில் ஜெயிக்க வச்சு இந்த இந்த மாதத்துலேயே உனக்கு நான் கருப்பசாமி ஒரு அமௌண்ட்டு உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். சரியா? அதனால் நம்ம குடும்பத்தில் ஏதாவது சிக்கல் எல்லாம் உருவாகுமா? அதில் எந்த சிக்கல் உருவானாலும் சரி, அதையெல்லாம் இப்போ கட்டு போட்டு வச்சுருக்கேன். 2வது விஷயம் இந்த இட பிரச்சனை. உனக்கு அமௌண்ட் வாங்கி கொடுத்துறேன். அதனால் உனக்கு 3 இடம் வந்து முன்னாடி மோதிட்டுருக்கு. அந்த 3 இடத்துல எது போனாலும் சரி. சரியா? சைக்கிள் ஸ்டாண்டுக்காரன் தான் பிரச்சனை. இப்போ அவன்தே வந்து எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். இதுக்கு உண்டான முயற்சி யார் பண்ணினாலும் அவனுக்கு உண்டான தடை பண்ணணும் அப்படின்னு சைக்கிள் ஸ்டாண்டுக்காரன் இருக்கிறானா இல்லையா? அவன் தான் பிரச்சனையே. இப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு ஆளாக வர சொல்லியிருக்கேன். அதனால் நிரந்தர தீர்வு ஒன்று. ஆமாப்பா. அதனால பப்ளிக்கில் ஒரு சிலது சொல்ல வேணாம். அதனால யார் ஜெயிக்கிறாங்கன்னு அப்புறம் பார்ப்போம். கிட்டவா. அதனால ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை நீ பாங்க வச்சுக்க. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். வியாழக்கிழமைக்கு நீயும் கூட வரணும். கூடயே வரம்பப்பா. இப்போ அதோட கட்டு போட்டு வச்சிருக்கேன். இப்போ அதை கட்டு மட்டும் போட்டு வச்சிருக்கேன். அதுதான் அது கட்டு போட்டு வச்சிருக்கேன். அதை விட்டுரு. இதை பார்ப்போம். இப்போ கனி கொடுக்க முடியுமா? இந்தா 2 நாளைக்கு சாப்பிட்றதுக்குள்ள கொடுத்துரு. நான் கருப்பசாமி மாற்றி இப்போதைக்கு அமைச்சு கொடுத்துறேன். 7க்கு மேலே அப்புறம் முடிவு பண்ணிக்குவோம். சரியா? அதுக்கு தான் நம்ம வியாழக்கிழமைவா நிரந்தர தீர்வு பண்ணி கொடுத்துறேன். நானும் அங்கே 2 ஒன்று தான். அதனால அங்கே தான் போடணும். அங்கே வந்துடணும். சரியா? அதனால் நீ வாங்கிட்டு வந்துடு. அதனால் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் வெயிட் பண்ணு. அந்த அன்னைக்கு நிரந்தர தீர்வு நான் முடிச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்ததுல ஜந்த உறுப்பா. ஆமாப்பா. கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா. சென்னை. சரிப்பா. கருப்பசாமி அப்படியா? சரிப்பா. மறுபடியும் போய் காலில் வந்துட்டு வாப்பா. அதனால உடம்பு தொந்தரவு ஓப்பன் சர்ஜரி பண்ணுறது அளவுக்கெல்லாம் கருப்பசாமி விட்டுற மாட்டேன். சரியா? இன்ன வரைக்கும் உன்னை உட்கார வச்சு வழக்காடுனதை அதுதான் வழக்காடி பார்த்தேன். நீ தான் என்னை பார்க்க வந்த. என்னோட சன்னதிக்கு இன்னைக்கு காலையில் என்னை பார்க்க வந்துட்டேன். அதனால பொழுதிக்கும் உட்கார வச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். அதனால் ஓப்பன் சர்ஜரிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கிருந்து எவ்வளோ தூரம் நடந்தாலும் மூச்சு திணறல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து, அதே மாதிரி மருத்துவ செலவு அதிகமாக இல்லாமல் ஒரு 30 நாளைக்கு மட்டும் எல்லாத்துலேயுமே கரெக்டாக கடைபிடி. 30 நாளைக்கு அப்புறம் போய் ஒரு ஸ்கேன் பண்ணு. அதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சின்ன விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சா போதுமா? அதனால் இப்போ செய்கிற தொழில் இடைஞ்சல் இல்லாமல் நான் அமைச்சு கொடுத்து, குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் உருவாக்கி கொடுத்து, 4 பேர் மதிக்கிற மாதிரி நான் அமைச்சு கொடுத்தேன். அதனால படி தாண்டி போகணும்னு நினைப்பியா? போக மாட்டில்ல. அதனால 4 பேர்த்துக்கு வந்து கருப்பசாமி வந்து
நல்லது பண்ணணும்னு எண்ணம் இருக்கிறவனுக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கலாமா? வரக்கூடாது. அப்போ அது வந்து போகுதா இல்லையா? அப்போ நீ கருப்பசாமி வந்து உனக்கு சன்னியாசியா வாழ்க்கை அமைச்சாலும் அதை நீ சந்தோஷமா ஏற்றுக்கணும். சரியா? அப்போ தான் நீ நினச்சது கருப்பசாமி உனக்கு கொடுப்பேன். நினச்சிருக்கே இல்லையா? அதை நான் நினச்சிருக்கிறத வந்து கருப்பசாமி கரெக்டாக கடைபிடிக்கணும்னா நான் சொன்னதை நீ செய்யணும். செஞ்ச அப்படின்னா அதே போல் நான் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் கருப்பசாமி 4 பேர்த்துக்கு நீங்கள் நினச்சது போல உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அது வந்து இன்னும் ஒரு 3 ஆண்டு முடியணும். சரியா? நீ கேட்டதை கொடுக்க 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி மருத்துவ செலவு இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து பௌர்ணமிக்கு அண்ணன் வந்து பார். வரும்போதே எனக்கு பரிசாக தொந்தரவு இல்லைப்பா, ஓரளவுக்கு நான் நல்லா தான் இருக்கேன், அதனால குடும்பத்தில் இருக்கிற மனசில் இருக்கிற டிப்ரெஷன் குறைச்சிடணும். முதவே உடம்புக்கு உனக்கு சரியில்லை, 2வது குடும்பத்தை நினச்ச ஒரு பக்கம் பிரச்சனை, அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு அமையலையே, நம்ம வந்து அமைஞ்சது வரைக்கும் அனுபவிச்சது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. உன்னி இருக்கிறது என்ன வாழ்க்கை? இப்போ எப்படி இருக்க? அந்த வாழ்க்கை தான் இன்னும் கொஞ்ச நாள். அப்போ நம்ம உயிரோடு இருந்து நல்லபடியாக கரை சேர்த்து நம்ம நினச்ச லட்சியத்தில் அடையணுமா இல்லையா? அப்போ அடையணும்னா நான் சொன்ன ஒரு காரியம், நான் கேட்டது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி நமக்கு போன சொந்தம் போன பாசமும் திரும்பி தானாக வந்துடும். எங்கேருந்து? குடும்பத்திலேருந்து. அந்த மாதிரி அமைச்சா போதும்ல? நீ கேட்ட கேள்வி போதுமா? இன்னும் பதில் சொல்லணுமா? வாய்ப்பே இல்லடாமானே, ட்ரேடிங்க்கு வந்து வாய்ப்பே கிடையாது. உனக்கு தொழில் நான் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கிறேன்னு, அப்போ அதில் சம்பாரிச்சு இதில் போடணும், பரவாயில்லையா? அப்படி தானே போட்டிருக்க? ஆமாம். அப்போ அதுலேருந்து எவ்வளோ எடுத்திருக்க? நீ எடுத்தது எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு சொல்லு, டக்குன்னு சொல்லு. எடுத்திருப்பேன். போட்டது எவ்வளோ போட்ட? போட்டிருக்கேன். அப்போ அது செய்யலாமா? உனக்கு அதில் லாபம் வருமா? கட்டாயம் வராது. அதனால் இதில் சம்பாரித்து வெடி சம்பாரித்து அதில் இது கொடுக்குறேன், அதனால் உனக்கு உத்தரவில்லைன்னு உனக்கு ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. அதனால் அதை விட்டுரு. உனக்கு இருக்கிற வருமானமும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் உனக்கு உடம்பு தொந்தரவும் கருப்பை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ஒன்றை பாங்க வச்சுக்கப்பா. பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். நான் கருப்பசாமி இது ஒரு வருமானத்திலே உனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். சரியா? கூட வரம்போம். ஆமாம், ஒன்றை பாங்க வச்சுக்க. அடுத்த டைம் வரும்போது மூச்சு திணறல் இல்லாமல் நல்லபடியாக கருப்பசாமி ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். கூட வரம்போம். சரி, பௌர்ணமி வரைக்கும் போடு, மற்றது அப்புறம் பார்த்துக்குவோம். கூட வரம்போம்.